கொள் மற்றதை ஒன்றும் மற. ராஜ்யத்தை பத்தி கேள்வியே கிடையாது, யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். உன் மனசுல மனசாட்சியே கிடையாது அடி. உனக்கு ஒரு தோஷம் சொல்ல முடியாதுடி என் பிள்ளைய. என்ன தப்பு பண்ணினான்னு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்ச தசரதான்னு கேட்டா இந்த ராஜ்ய லட்சுமியை தியாகம் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் என்னால விட முடியுண்டி, ஆனா ராமனை விட முடியாது. ராமனை காட்டுக்கு அனுப்பாதேன்னு சொல்ல வேண்டி இருக்க மண்ணே கொள் மற்றதை ஒன்றும் மற. அந்த ரெண்டாவது இருக்க அதை மறந்துடுறி. ஏன் அப்படின்னா ராமனையும் காட்டையும் சேர்த்து நினைக்கவே பயந்தானா அவன். சேர்த்து நினைக்கிறதுக்கு பேசவே பயந்தான். என் பிள்ளை என்னடி தப்பு பண்ணா, நீ ராஜ்யத்தை மைண்ட் பண்ணவே இல்லை, ராஜ்யத்தை பற்றி கேள்வியே கிடையாது, யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். என் பிள்ளைய விட்டுடு, என் பிள்ளை எதாத்தே ஜனனி துல்யாம். உன் மனசில் மனசாட்சியே கிடையாது அடி. உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா? அவள் அம்மா கௌசல்யாட்ட எவ்வளவு அபிமானமோ அதே அபிமானம் வச்சானடி உங்ககிட்டையும். யதாத்தே ஜனனி துல்யாம் விருத்திம் வகதி ராகவா. அப்படி ஒரு அம்மாவா நினைச்சவனுக்கு இவ்வளவு இவ்வளவு கொடுமையை பண்றியே, இவ்வளவு கஷ்டத்தை பண்றியே. தஸ்ஸீவத்வமனர்த்தாய கிம் நிமித்த. நீ என்ன பிளான்ல வந்திருக்க சொல்லு. நீ இதோட நிற்க மாட்ட போல இருக்கு. வேற என்ன பிளான்ல வந்திருக்க? நான் தெரியாதனமா உன்னை திருதியமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனே, சௌக்கியம் நினச்சின்னு வந்தேன், சௌக்கியத்துக்கு இல்லடி. என் 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 தொம்மையா ஆத்மவினா, என்னோட போராத காலம் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிட்டது. ஆத்மவினாசா, என்னையே அழிக்கிறதுக்கு தாண்டி நீ இங்கே வந்திருக்க. இங்கே புக்காத்துக்கு வந்ததே என்னை அழிக்கிறதுக்கு தான். பவனம் ஸ்வம் பிரவேசிதா அவிஜானான் நிருபசுதா வியாழி விதீக்ஷ்ண விஷா. நான் தெரியாதனமா உன்னை பொண்ணுன்னு நினச்சின்னு கல்யாணம் பண்ணிவிட்டேன்டி. இப்போதான் தெரியுது நீ பெரிய கொடுமையான விஷம் உள்ள பாம்பு. வியாழி தீக்ஷ்ண விஷாயதா ஜீவ. அது இருக்கு, ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி திட்டி பார்த்தார், கெஞ்சி பார்த்தார். இப்போ நான் ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லணுமே, நான் என்ன காரணம் சொல்லுவேன் சொல்லு. நீ இப்போ நாளைக்கு பட்டாபிஷேகம்னு ஆச்சு, பட்டாபிஷேகம் வேண்டாம், நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லணுமோன்னு ரெண்டாவது வரன்னு. அபராதம் கமுத்திஷ்யா, நான் என்ன தோஷம் சொல்லுவேன் சொல்லு. அபிஷேகிதா அனகம், குற்றமற்ற தெய்வண்டியது. ஒரு தோஷம் சொல்ல முடியாதுரி என் பிள்ளைய. அப்பேற்பட்ட புத்திரனை நான் என்ன நாளைக்கு கேட்பாளே என்ன சபைக்கு நாளைக்கு வந்து உட்காண்டேன்னா, ராமனை நீ காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கே தசரதா, வசிஷ்டர் கேட்பாரு, மந்திரிகள்லாம் கேட்பாளே, ராஜ சபையில் கேட்பாளே, பிரபுக்கள்லாம் கேட்பாளே, நீ என்ன தப்பு பண்ணினான்னு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்ச தசரதான்னு கேட்டா நான் ஒரு தோஷம் சொல்லணுமோனோ, நான் என்ன குற்றண்டி சொல்லுவேங்கிற. அபராதம் கமுத்திஷ்ய, யோஜனை பண்ணினா என் புள்ளேட்ட ஒரு கிஞ்சித்து கூட அபராதம் இல்லையே, குற்றம் இல்லையே. இல்லை நான் ஏதாவது ஒன்று ஆரோபணம் பண்ணி இன்ன தப்பு பண்ணினா அப்படின்னு நான் வந்து சொன்னாலும் ஜனங்கள் நம்ப மாட்டாளே. ஏன்னா ஜீவலோகே யதா சர்வா ராமஸ்யாக குணஸ்தவம். இந்த அயோத்தியில் உள்ள அத்தனை பேருக்கும் இன்ச்சு பை இன்ச்சு ராமனை தெரியும். நான் சொன்னாலும் நீ பொய் சொல்றேன்பா. ராமஸ்யாக குணஸ்தவம், யாரை கேட்டாலும் சொல்லுவாடி ராமகுணத்தை. கைகையி உனக்கு தெரியுமாடிங்கிறா. கௌசல்யாம் வா சுமித்ரா, நான் எதை வேணாலும் விடுவேன், எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன். கௌசல்ய வேணாலும் தியாகம் பண்ணிடுவேன், சுமித்ரையை வேணாலும் தியாகம் பண்ணுவேன். மனு மாந்தாதா முதலிய ராஜாக்கள்லேருந்து ஆரம்பித்து சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு பரிபாலனம் பண்ணினேனே இந்த ராஜ்ய லக்ஷ்மியை தியாகம் பண்ணிடுவேன். தியஜேயம் அபிவாஸ்ரீயம், இல்லை உயிரையே கொடுன்னா உயிரை கூட கொடுத்துருவேன். எல்லாத்தையும் என்னால் விட முடியுண்டி, ஆனால் ராமனை விட முடியாது. நத்வேவ பிதிருவத்சலம், பிதிருவத்சலம்
என்கிட்ட அவ்வளவு அபிமானமே செடி என் பிள்ளைக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.